Taste the Daily. கல்லூரி பெண்ணை ஏமாற்றி திமுக சார்களுக்கு இரையாக்க முயன்ற திமுக நிர்வாகியை காப்பாற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று சொல்லும் அளவிற்கு திமுகவை சேர்ந்த காமுகனை காப்பாற்ற துடிக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் காணலாம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா கண்ணதாசன், அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்கிற அளவில் அரக்கோணத்தில் மாபெரும் ஒரு அநீதி ஒரு கல்லூரி மாணவிக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் பகுதியில் கல்லூரி மாணவியை பாலிய வன்கொடுமை செய்த அரக்கோணம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையை கண்டித்தும், தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை வேடிக்கை பார்த்து வரும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இன்று அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற துவங்கி இருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முதலில் காவல்துறை அனுமதி மறுத்ததோடு மட்டுமல்லாது தற்போது அப்பகுதியில் அதிக அளவில் காவல்துறையினரை குவித்து வைத்துள்ளனர். அதாவது ஒரு கல்லூரி மாணவியை ஏமாற்றியதோடு மட்டுமல்லாது திமுகவை சேர்ந்த மற்ற சார்களுக்கும் அந்த மாணவியை இரையாக்க முயன்ற ஒரு கொடூரனை, ஒரு காம வெறி பிடித்தவனை கைது செய்ய முடியாத இந்த காவல்துறை அந்த மாணவிக்காக நீதி கேட்டு போராடுகிற அதிமுகவினருடைய போராட்டத்தை சீர்குலைப்பதற்கும் முடக்குவதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவியானவர் தொடர்ந்து ஊடகங்களிலே பல முறை பேட்டிகளை கொடுத்து விட்டார். முதலில் அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுக்கிறார். அங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றவுடன் அதிமுக எம்எல்ஏ ரவி அவர்களை சந்தித்து தான் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்தும் இந்த அரசு தனக்கு எந்தவித நீதியும் வழங்கவில்லை என்றும் அவரிடத்திலே மன்றாடி தனது கோரிக்கையை முன்வைக்கிறார். அதன் பின்னர் அவர்கள் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு காவல்துறை உயரதிகாரிகளிடத்திலேயே புகார் கொடுக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகும் கூட அந்த குறிப்பிடப்படக்கூடிய அந்த தெய்வ செயல் என்கிற அந்த திமுக நிர்வாகி மீது இந்த காவல்துறையும் ஸ்டாலின் அரசும் எந்தவித நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கவில்லை. அது மட்டுமல்லாது அந்த பாதிக்கப்பட்ட மாணவி ஊடகத்திலே பேசுகிற பொழுது அவருடைய முகத்தை மறைத்துத்தான் அனைத்து ஊடகங்களும் ஒளிபரப்பி வருகிறார்கள். அதுதான் நியாயமும் கூட. பாதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளத்தை நாம் வெளியிடக்கூடாது. அப்படி இருக்கிற பொழுது பாதிக்கப்பட்ட மாணவி குறித்து கொடுத்த ஆதாரங்களை எல்லாம் திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த நபர் ஒருவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தையே வெளியிட்டிருக்கிறார். அந்த பெண் கேட்கிற கேள்வி என்னவென்றால், நான் காவல்துறையிலே கொடுத்த என்னுடைய ஆதாரங்கள் எல்லாம் எப்படி திமுக ஐடி விங் நிர்வாகியினுடைய கைகளுக்கு சென்றது என்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அது மட்டுமல்ல, முதலில் இந்த அநியாயத்துக்கு எதிராக இந்த குறிப்பிட்ட திமுக நிர்வாகியிடத்திலே 20 பெண்கள் சிக்கி இருப்பதாகவும் அந்த பெண்களை எல்லாம் திமுகவினருக்கு விருந்தாக்க அவர் முயற்சி செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அந்த பெண் மிகவும் தைரியமாக துணிச்சலுடன் ஊடகத்தின் முன்பாக பேட்டியளித்தார். இன்று காவல்துறை செய்கிற இந்த அநியாயங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது, அரசே தனக்கு எதிராக இருப்பதை பார்க்கிற பொழுது என்னுடைய மன தைரியம் உடைந்து விட்டது என்று கண்ணீர் மல்க நேற்று கூட பேசியிருந்தார். தன்னைத்தானே அப்பா என தம்பட்டம் அடித்துக் கொள்கிற இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வெளியிலே வந்து கதறி அழுகின்ற காட்சிகள் எல்லாம் வெளியான பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது. இந்த சூழலில் தான் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு, அந்த மாணவிக்கு மட்டுமல்ல தொடர்ந்து திமுகவினர், அது ஞானசேகரனாக இருக்கலாம் அல்லது கடலூரை சேர்ந்த பத்திரிசாமியாக இருக்கலாம், விழுப்புரத்தை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகியாக இருக்கலாம், விருதுநகரை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகியாக இருக்கலாம், தொடர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை, சார்களிடம் இணங்கி செல்லுங்கள் என்று சொல்லி பெண்களை துன்புறுத்துவது என தொடர்ந்து திமுகவினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மிக சாதாரணமாக துணிச்சலோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கண்டித்து இந்த பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத
போலி அப்பாவினுடைய இந்த மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடக்குவதற்கு ஒரு பேனர் வைப்பதற்கு கூட, அந்த பதாகை வைப்பதற்கு கூட இந்த ஸ்டாலின் மாடல் காவல்துறை அனுமதி கொடுக்காமல் அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காமகனை கைது செய்ய முடியாத காவல்துறை நீதி கேட்பவர்களுக்கு எதிராக இவ்வளவு தூரம் வேலை செய்வது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஸ்டாலின் மாடல் அரசு பெண்களால் தூக்கி எறியப்படும் என்பதே மக்களுடைய கருத்தாக இருக்கிறது கண்ணதாசன்.